இந்த பொண்ணு என்ன அவ இஷ்டத்துக்கு வளர்றா? ஆலோக், உன் மருமகளுக்கு சொல்லி வை, அவ எங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். கௌசல்யா பாட்டி ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அவங்க கார் கேக்குறாங்க, நாளைக்கு வேற ஏதாவது கேட்பாங்க. they are not good people. அதுவும் இல்லாம இவ்ளோ கிரேடியான ஆளுங்க சரோஜாவை சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க. சுஹானா சொல்றது கரெக்ட் தான் பெரியமா. அப்படின்னா இந்த வீட்ல எல்லா முடிவுகளையும் இந்த பொண்ணு சொல்ற மாதிரி தான் எடுப்பீங்களா? தெரியாதனமா நாங்க எங்க பொண்ணோட கல்யாணத்தை உங்க வீட்ல வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரிப்பா, நாங்க கிளம்பி போயிடுறோம். ஹரிஷ், ஹோட்டல்ல ரூம் ஏற்பாடு பண்ணுப்பா. ஐயோ, திரும்ப திரும்ப ஹோட்டல்னு ஏன் பயமுறுத்துறீங்க? இப்போ சுஹானா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கார் வாங்க பணத்துக்கு எங்க போவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தாச்சு. நாங்க ஒண்ணு பணம் வேணும்னு உங்ககிட்ட கையேந்து நிக்கலையே மாப்ள. என்னோட ஒரே பேத்திக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க என்னடான்னா போலீஸ்க்கு போகணும்னு சொல்றீங்க? இல்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ண அவ எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? பெரியமா, சுஹானா, நீ உள்ள போமா. போ. சார், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சொன்னல, எங்க வீட்ல ஒரு கல்யாணம் இருக்கு. அதனாலதான் மும்பை பிரான்ச்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஓகே, 4 நாள் ஹோட்டல்லே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஏயா, this is not fair யா. என்னாச்சு சோனா? எதுக்காக இப்போ நாட் ஃபேர்ங்கற? சோனா, வெறும் 4 நாள் தானே, நம்ம ஹோட்டல்லே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்ஜஸ்ட் ஷான்? இன்னைக்கு நாம அவங்க டிமாண்ட் ஒத்துக்கிட்டா நாளைக்கு வேற டிமாண்ட் அவங்க கேட்பாங்க. Don't you think this is illegal? என்ன இல்லீகலா? ஒரு 4 நாள் ஹோட்டல்ல தங்கனா என்ன ஆயிடும் சோனா? ஒரு நிமிஷம் இரு சார், நான் அப்புறமா கால் பண்றேன். யா சோனா, உனக்கு என்னாச்சு? அதான் கம்பெனி நமக்கு ஃபிளாட் தராங்கல்ல, அது வரைக்கும் ஹோட்டல்ல ஒரு 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு கேக்குறாங்க. ஈஷான், உன் கம்பெனி எது பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் சரோஜாவோட ஃபியூச்சர் பத்தி டென்ஷனா இருக்கேன். நீ சரோஜாவை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? அவளோட இன்லாஸ் நம்ம கிட்ட டவுரி கேக்குறாங்க தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சரோஜாவோட இன்லாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட 5 lakhs கேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கார் வேணுமா? கௌசல்யா பாட்டி ஆல்ரெடி பிளைண்ட் ஆயிட்டாங்க. பத்தாததுக்கு நம்ம மொத்த ஃபேமிலி வர சப்போர்ட் பண்றாங்க. பெரியமா டூ இஸ் கீப்பிங் குவைட். சோனா இத பாரு, ரிலாக்ஸ். சோனா இத பாரு, எனக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் தப்புதான். ஆனா கல்யாண காட்சிலாம் இதெல்லாம் சகஜம்தான். அண்ட் இப்ப நடக்கிறது சரோஜாவோட கல்யாணம் தான், இஷிகாவோட கல்யாணம் இல்ல. அப்புறம் வரதட்சணைங்கிறது நம்ம நாட்டுடைய அடையாளம் ஆயிடுச்சு. நம்ம ஊழலுக்கு எதிராக பயங்கரமா குரல்லாம் கொடுப்போம், அரசாங்கம் மேல பழியெல்லாம் போடுவோம். ஆனா நம்மையோ அரசாங்கத்தையோ மாத்தக்கூடிய முயற்சிய யாரும் எடுக்கிறது இல்ல. யாரும் எடுக்கலன்னா என்ன, நாம எடுக்கலாமே ஷான். ஒருவேளை நாம இதுக்கு அகைன்ஸ்டா நின்னா சரோஜாவோட இன்லாஸ்க்கு டவுரி கேட்கிற தைரியம் வருமா சொல்லு? சோனா இத பாரு, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கரெக்ட் தான். நீ என்ன நினைக்கிற? பெரியம்மா, அப்பா, தாத்தா இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல. இத பாரு சோனா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வராதானே. நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு நம்ம மும்பைக்கு கிளம்புறோம். இஷான், நீ இத பாரு சோனா, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஆனா உன்னுடைய திங்ஸ், ஸ்டஃப் டாய்ஸ், அப்புறம் மேக்கப் கிட் இதெல்லாமே பேக் பண்றதுக்கு எப்படியும் 1 வாரத்துக்கு மேல ஆயிடும். அப்போ உனக்கு இப்போ மும்பை போறது மட்டும்தான் முக்கியம். இந்த வீட்ல எது நடந்தாலும் உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? Ishan, it's okay. I'll pack my stuff. ஒன்னும் தேவையில்லை. என்னோட திங்ஸ் நானே பேக் பண்ணிப்பேன். நீ மும்பை போறதுக்கு கனவு காணு. You and your Mumbai dreams. Hey,